இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெண்கள் சமூகத்துக்காக நீங்க நிறைய நல்லது செஞ்சிட்டு வர்றத நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆனா நான் இப்ப வந்திருக்கிறது என்னோட பர்சனல் விஷயத்துக்காக. தெரியும் மேடம், உங்க சிஸ்டர் எல்லாத்தையும் போன்ல சொன்னாங்க. உங்க டாட்டர் துப்பாக்கியால குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல ஆபத்தான கண்டிஷன்ல இருக்கிறதா சொன்னாங்க. ஆமா, அவ பொழைக்கிறதுக்காக தான் உங்க ஆசிரம குழந்தைங்களோட கூட்டு பிரார்த்தனை பண்ண வந்திருக்கேன். தாராளமா பண்ணலாம் மேடம். இதே மாதிரி நிறைய பேருக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். அதனால நிறைய பேர் குணமாயிருக்காங்க. உங்க டாக்டருக்கும் பண்ணலாம் மேடம். குழந்தைங்களுக்கு அன்னதானம் பண்ண சாப்பாடு ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தேன். அது வந்துருச்சா? நீங்க ஆர்டர் பண்ண சாப்பாடுலாம் வந்துருச்சு மேடம். இப்பதான் டெலிவரி பண்ணிட்டு போனாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு கூட்டு பிரார்த்தனையை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் மேடம். கவிதா இங்க வாங்க. இங்க பாத்து போடுறா. கேச்சர் ஓடு. ஓடுறா போடு. சொல்லுங்க மேடம். ஆசிரமத்துல இருக்க எல்லா குழந்தைங்களையும் அழைச்சிட்டு போய் டைனிங் ஹால்ல உட்கார வச்சிருங்க. அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுங்க. இல்ல மேடம், நானே போய் அந்த குழந்தைங்களுக்கு பரிமாறுறேன். அப்ப நீங்க குழந்தைங்களை மட்டும் அழைச்சிட்டு போய் டைனிங் ஹால்ல உட்கார வைங்க. மேடம் வந்து பரிமாறுவாங்க. சரிங்க மேடம். சரி போங்க. போடு போடு சீக்கிரம் போடு. பசங்களா எல்லாரும் வாங்க. இந்த அநாத ஆசிரமத்தை ரன் பண்றதுக்கு போதுமான அளவுக்கு ஃபண்ட் கிடைக்குதா? பெருசா கிடைக்கிறது இல்ல மேடம். உங்களை மாதிரி பெரிய மனசு கொண்டவங்க அப்பப்ப பண்ற ஹெல்ப்ல தான் ஏதோ நடந்துட்டு இருக்கு. சரி, உங்க ஆசிரமத்துக்கு நிறைய உதவி கிடைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றி மேடம். இத மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா இங்க இருக்கிற குழந்தைங்க 3 வேளையும் நிம்மதியா சாப்பிடுவாங்க மேடம். கண்டிப்பா செய்யறேன், கவலைப்படாதீங்க. சரிங்க மேடம். மேடம், குழந்தைங்க எல்லாம் டைனிங் ஹால்ல உட்கார வச்சாச்சு. சரி வாங்க மேடம் போலாம். போலாம். வாங்க மேடம். இங்க ஒர்க் பண்றாங்க மேடம். வணக்கம். இவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். மேடம், மத்த குழந்தைங்களா எங்க? மேடம் மெடிக்கல் கேம்ப் நடக்குது, அங்க போயிருக்காங்க மேடம். அப்படியா? சரி சரி. பசங்களா, இன்னைக்கு நாம ஒரு அக்காக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ண போறோம். ரேவதின்னு ஒரு அக்கா குண்டடிப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்க சீக்கிரம் நல்லபடியா குணமாகணும்னு எல்லாரும் கண்ணை மூடி கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. எல்லாரும் கண்ணை மூடி வேண்டுங்க. ரேவதி அக்கா சீக்கிரம் குணமாகணும். ரேவதி அக்கா சீக்கிரம் குணமாகணும். ரேவதி அக்கா சீக்கிரம் குணமாகணும்.